பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதை போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. எப்படி நம்ம வந்து தினமும் ஒரு டைரி வந்து ஒரு பழைய துணியை எடுத்து துணி துவைக்கிறதுக்கு போட்டுருவோம், ஒரு புது துணி போட்டுக்குவோம் இல்லையா? அதே மாதிரி வந்து ஆத்மா வந்து பழைய உடலெல்லாம் வச்சுட்டு ஒரு புது உடலை ஏற்றுக்குது. ஆத்மான்றது ஒரு ஒரு உணர்வு தான். அந்த ஆத்மா வந்து உணர்வு, எந்த உடல்ல வேணும்னாலும் உணர்வு இருக்கலாம். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இந்த மரத்துல வந்து ஆவி இருக்குடா, இந்த மரத்துல பேய் இருக்குடா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆத்மா வந்து எந்த இது உடல்ல வேணும்னாலும் இருக்கலாம், எந்த உடல்லையும் இருக்கலாம் ஆத்மா. அந்த அளவுக்கு ஆத்மா அழிவட்டது இல்லையா? அது நீரிலும் இருக்கலாம், நெருப்புல இருக்கலாம், காற்றுலையும் இருக்கலாம், ஆகாயத்துல இருக்கலாம், எல்லாம் உங்க மனசுல புத்தி எல்லா இடத்துலயும் ஆத்மா வந்து இருக்குது. ஆத்மா வந்து அது வந்து ஒரு உணர்வு.